வெல்கம் பேக் டு ஸ்ரீசஸ்டா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வெஜ் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் ஆம்லேட் செய்யறதுக்கு 1 கப் மூங் தால் எடுத்திருக்கேன். அதை 1 ஹவர் சோக் பண்ணிக்கோங்க, நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 கப் ரைஸ் ஃப்ளோர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ திக் பேட்டராக இருக்குது. 2 கரண்டி மாவு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதில் சுமின், சீரகம், ஜிஞ்சர் பேஸ்ட், அப்புறம் வெங்காயம் 1/2 கப் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, டொமேட்டோ 1/2 கப், கேப்சிகமும் 1/2 கப். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே அந்த கேப்பில் நம்ம மாவில் ஈனோ ஃப்ரூட் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மூங் தாலில் அசிடிட்டி நிறையா இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது. இப்போ இந்த பேட்டரை நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர் போட்டால் போதும். அப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ நான் கத்தியை வச்சு இப்படி கிராஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து அந்த கோட்டுக்கு நடுவில் வச்சு 1 நிமிஷம் சிம் பண்ணி வச்சுக்கணும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீசஸ்டா வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸ்டே டியூன்ட்.